TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 141. A 3-hinged parabolic arch has its abutment at a depth of h1 and h2 below the crown. It is subjected to a uniformly distributed load W per unit length for the whole span. If the span of the arch is L, the horizontal thrust at each support is given by what? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக உள்ள 3-hinged ஆர்ச்சுக்கு, அதாவது இப்போ ஒரு 3-hinged ஆர்ச் இப்படி இருக்குதுன்னா இதோட ஹைட் ஆஃப் த அபட்மெண்ட் ஃப்ரம் த க்ரௌன் வந்து சேமாக தான் இருக்கும். இப்படி ஹச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம வேல்யூஸ் வந்து படிச்சிருக்கோம். இந்த மாதிரி கேஸில் இந்த ஹச்சோட ஹரிசானல் த்ரஸ்ட்டோட வேல்யூ வந்து WL²/8H அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ். அந்த ரெண்டு அபட்மெண்ட்டோட டெப்த்தும் H1 அண்ட் H2ன்னு ரெண்டு டிஃப்ரென்ஸ் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வந்து அந்த ஆர்ச் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து H1ல் இருக்குது, இந்த செகண்ட் டெப்த்து வந்து H2ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்ச்சுக்கு ஹரிசானல் த்ரஸ்ட்டோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நம்மளோட அபட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து WL²/2 × √h1 + √h2 the whole square. அடுத்து question 142. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட் 1ல் பார்த்தோன்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ முதல்ல அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி இதுதான் நம்ம வந்து புக்கில் ஒரு ஆர்டரில் படிப்போம். ஸோ அந்த சாப்டரில் அதே ஆர்டரில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டர் வைஸ் கரெக்டாக நம்ம தெளிவாக படிச்சிருந்தோன்னா இங்கே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மினிமமான ப்ரெஷர் அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் அந்த சாயில் வந்து ஷியரில் ஃபெயில் ஆகும். அந்த மினிமம் வேல்யூ தான் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மினிமம்ங்கிற வேர்டு வந்து ஆப்ஷன் 4ல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக இதை வந்து 4ன்னு எழுதிடலாம். மினிமம் கிராஸ் ப்ரெஷர் இன்டென்சிட்டி அட் த பேஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் அட் விச் த சாயில் ஃபெயில்ஸ் இன் ஷியர். இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். அடுத்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி இருக்குதுல்ல அதை வந்து நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வித்தவுட் ஷியர் ஃபெயிலியர் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி டிவைடட் பை த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு இவங்க டேரெக்டாக அந்த ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். இன்கேஸ் அவங்க டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் த மேக்ஸிமம் நெட் ப்ரெஷர் விச் கேன் பி அப்ளைட் சேஃப்லி வித்தவுட் ஷியர் ஃபெயிலியர். இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ இங்கே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து ஜென்ரலாக நம்ம 3ன்னு எடுப்போம், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ. அடுத்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினும் நம்ம டினோட் பண்ணுவோம், ரெண்டுமே சேம் தான். இது என்னென்னா மேக்ஸிமமான கிராஸ் ப்ரெஷர் ஒரு சாயில் எடுத்துக்கும், அதே நேரத்தில் ஷியர் ஃபெயிலியர் நடக்காது, அப்போ அது சேஃபாக இருக்கும். அதுதான் வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, மேக்ஸிமம் ப்ரெஷர்னு இருக்குது. மேக்ஸிமம் ப்ரெஷரும் இங்கே ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மினிமம் மேக்ஸிமம் ப்ரெஷரில் கிளியராக இருந்தாலே ரெண்டு ஆன்சர் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் வித் சாயில் கேன் கேரி சேஃப்லி வித்தவுட் ரிஸ்க் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர். ஸோ ரிமைனிங் ஆன்சர் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ அது வந்து நெட் லோடிங் இன்டென்சிட்டி அட் விச் நெய்தர் சாயில் ஃபெயில்ஸ் இன் ஷியர் nor is there any excessive settlement. ஸோ ஜென்ரலாக இந்த நெட் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் இருக்குல்ல, அது வந்து லீஸ்ட் ஆஃப் 2 வேல்யூஸில் எது வந்து லீஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுப்போம். அதில் ஒன்று வந்து என்னென்னா இந்த நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு படித்தோம்ல, நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இது. இன்னொன்று வந்து நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது லீஸ்டான வேல்யூவோ அதை தான் நம்ம அலோவபிள் பியரிங் ப்ரெஷராக எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர், 4, 3, 2, 1. அடுத்து 143. According to Skempton's formula for a surface footing of square shape, the net ultimate bearing capacity on a purely cohesive soil of cohesion C is what? ஸோ இந்த ஸ்கெம்டன்ஸ் மெத்தடில் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா வந்து சிம்பிளாக தான் இருக்கும், C × NC அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு NCயோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கெம்டனில் வந்து 2 தான் படிப்போம், ஒன்று வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங், இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர் ஃபூட்டிங். ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்க்கு வந்து அந்த NCயோட வேல்யூ ரேஞ்ச் வந்து 5.14 to 7.5 இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், 5.14 to 7.5. இது வந்து ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்க்கு. அதே இது ரெக்டாங்குலர் ஃபூட்டிங்க்கு வந்து
6.2 to 9. இதுதான் வந்து என்சியோட ரேஞ்ச். இப்போ நமக்கு இங்கே ஸ்கொயர் ஃபுட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் வந்து சிமிலர் தான். ஸோ ரெக்டாங்குலருக்கு மினிமமாக இருக்கிற வேல்யூ தான் ஸ்கொயருக்கு வந்து வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ரெக்டாங்குலர் வித் சேம் ஈக்குவல் சைஸஸ் தான் வந்து ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 6.2ங்கிறது தான் மினிமம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஏன்னா அதுதான் நியரர் டு 6.2வாக இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சுன்னு எடுத்தாலுமே 6.2 to 9 வந்து 9 இங்கே இல்லை, 10 தான் இருக்குது, கிரேட்டர் தேன் தட் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்து கொஷின் 144. A foundation has a depth of embedment less than its width is known as shallow foundation. ஸோ டெப்த்து வந்து வித்தை விட கம்மியாக இருக்குதுன்னா அது ஷாலோ தான். அதே இது டெப்த்து வந்து வித்தை விட கூட இருந்ததுன்னா அது வந்து டீப் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அடுத்து கொஷின் 145. Compression index of a soil helps to determine what? ஸோ கம்ப்ரெஷன் இண்டெக்ஸுங்கிறத நம்ம சிசின்னு டினோட் பண்ணுவோம். கன்சால்டேஷன் சாப்டரில் அந்த கர்வ் நம்ம வரைஞ்சிருப்போம்ல, அந்த டயக்ராமில் இருந்து ஸ்லோப் ஆஃப் த கர்வை தான் நம்ம சிசின்னு எடுப்போம். அந்த வேல்யூ வச்சு எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியும், சிசியோட ஃபார்முலா தெரியும். சிசி ஃபார்முலா வந்து E0 minus EF by log of sigma F by சிக்மா நாட். இதுதான் வந்து சிசியோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா டோட்டல் டைம் ரெக்வயர்டாக இருக்காது, டைம் ரெக்வயர்ட் ஃபார் 50% கன்சல்டேஷனாகவும் இருக்காது, கன்சல்டேஷன் செட்டில்மெண்ட்டும் இருக்காது, ப்ரீ கன்சல்டேஷன் ப்ரெஷரும் இருக்காது. ஸோ இந்த சிசி ஃபார்முலாவில் இது வந்து டேரெக்டாக எதுக்குமே ரிலேட் பண்ணல. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, அப்போ சிசி வந்து வேறு எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த ஹோல் சாப்டர்லேயே நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சிசிங்கிற டேர்ம் வந்து செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து HCC by 1 plus E0 into log அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா HCC by 1 plus E0 into log of sigma F by sigma நாட். ஸோ இதுதான் வந்து செட்டில்மெண்ட்டோட ஃபார்முலா. ஸோ இங்கே மட்டும்தான் நம்ம சிசி டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சிசி நம்ம வந்து செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கலாங்கிறது தான் ஆன்சர். ஸோ இங்கே ஆப்ஷன் சி கன்சால்டேஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளே சாயில் தான் ஆன்சர். Question 146. The following data refer to a sample of soil அப்படின்னு சொல்லி நமக்கு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல பார்த்தோன்னா பர்சன்டேஜ் பாசிங் 4.75 mm ISC, அது வந்து 71% கொடுத்துருக்காங்க. ஸோ 4.75 mm சீவை 50%க்கு மேலே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சாண்டு தான். அதே இது 50%க்கு கம்மியாக தான் பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராவல். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே அது வந்து சாண்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பி அண்ட் டியை வந்து ஒமிட் பண்ணிடலாம். இதில் வந்து பிங்கிறது வெல் கிரேடட் கிராவல், டிங்கிற ஆப்ஷன் வந்து சில்ட்டி கிராவல். ஸோ இந்த ஜிங்கிறது தான் கிராவல். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக இருக்காது. அடுத்து பர்சன்டேஜ் பாசிங் 0.75 மைக்ரான் ISC வந்து 4% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் சிசி அண்ட் சியூ வேல்யூஸ் பார்க்கணும். ஸோ வெல் கிரேடட் சாண்டுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா சியூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் 6. இங்கே வந்து இட் இஸ் 7.5. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சிசி வந்து ஷுட் லை பிட்வீன் 1 and 3. ஸோ இங்கே 2.7. ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வெல் கிரேடட் சாண்ட். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அடுத்து 147. Consistency index of a soil is defined as the ratio of what? ஸோ கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸுங்கிறது நம்ம ஐசின்னு டினோட் பண்ணுவோம், which is equal to liquid limit minus the natural water content of the soil by IP, அதாவது plasticity index of a soil. ஸோ இதை தான் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ஆப்ஷன் ஏல எழுதியிருக்காங்க. இது வந்து கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ்க்கு. இதே இது வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ்க்கு கேட்டாங்க அப்படின்னா IL is equal to water content of the soil minus plastic limit divided by IP. ஸோ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா இந்த ஐசியையும் ஐஎல்லையும், அதாவது கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸையும் லிக்விடிட்டி இண்டெக்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 இல்லைனா 100% வரும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 148. If NF, ND and H are the total number of flow channel, total number of potential drops and total hydraulic head differences respectively, where K is the coefficient of permeability, the discharge on flow per unit length Q is given by what?
இந்த டிஸ்சார்ஜ் ஆன் ஃப்ளோ பெர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா சீப்பேஜ் தான். ஸோ நம்ம வந்து சீப்பேஜ் குவான்டிட்டி படிச்சிருப்போம். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீப்பேஜ் குவான்டிட்டி Q is equal to K into H into NF by ND. அடுத்து 149, for collecting undisturbed samples the area ratio of sampler is to be what? ஸோ ஏரியா ரேஷியோங்கிறது நம்ம சாயில் எக்ஸ்ப்ளரேஷனில் படிச்சிருப்போம். அதோட ஃபார்முலா வந்து D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர் டிவைடட் பை D1 இன்டூ 100, சாரி D1 டிவைடட் பை D1 ஸ்கொயர் இன்டூ 100. ஸோ அது வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 10% இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அன்டிஸ்டர்ப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். அடுத்து 150, one of the following is not related to the common types of collection equipment of aerosols. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா செட்லிங் சேம்பர்ஸ், சைக்ளோன், ஃபில்டர்ஸ், இது மூணுமே வந்து பார்ட்டிக்கல் கலெக்ஷனுக்காக தான் வச்சுருக்க எக்யூப்மெண்ட். வேறஸ் கிரிட் சேம்பருங்கிறது அது வந்து கலெக்டிங் எக்யூப்மெண்ட்டே கிடையாது. கிரிட் சேம்பர் வந்து நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருப்போம்ல கிரிட் சேம்பர், அந்த கிரிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து இங்கே கலெக்டிங் எக்யூப்மெண்ட் ஆஃப் ஏரோசோல்ஸில் வராது. அங்கே வந்து நம்ம கிரிட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே இதில் எது ரிலேட்டடாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். Thank you and keep watching.